வாழ்க்கையில ஒரு திறந்த வாசல் இருக்க போது, அது மூடக்கூடியாத ஒரு திறந்த வாசல் இருக்க போது இயேசுவை இன்றைக்கு அவங்க முன்னாடி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நீங்க சின்னவனா இருந்தா கூட இயேசுவை இன்றைக்கு உங்களை பெருக வைக்க போறாரு. திறந்த வாசல என் முன்னே வச்சுங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில மகிழுகிறோம் நானா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில மகிழுகிறோம் நானா. உங்க வெங்கல கதவு இன்றைக்கு உடைய போது, இரும்பத்தால் முறிய போது, இன்றைக்கு எல்லா வெங்கல கதை இருந்தா கூட இன்னைக்கு உங்க கண்ணு முன்னால முடிய போது. இன்றைக்கு வெங்கல கதை உடைச்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாள் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. வெங்கல கதை உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாள் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில மகிழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில மகிழுகிறோம் நாதா. இன்றைக்கு இசைக்கு போனா கூட எனக்கு கவலை இருக்காது, சிதனாவு போனனால கவலையே இல்ல. இன்றைக்கு இடம் போட்டு நான் நினைச்சதுனால, இன்னைக்கு நான் பெருக்கிற நினைச்சதுனால இசை எனக்கு ரெகபோத்து தர போறாரு. இசைக்கு போனனால கவலையே இல்ல, சிதனாவு போனனால கவலையே இல்ல. இடம் கொண்டு பெருக நினைச்சதுனால ரெகபோத்த தந்தீங்க கிருபையினால. இசைக்கு போனனால கவலையே இல்ல, சிதனாவு போனனால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால ரெகபோத்த தந்தீங்க கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில மகிழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில மகிழுகிறோம் நாதா. திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே, உம்முடைய வல்லமை விளங்க வேண்டும் என்று சொல்லி, மாட்சிமை புரிந்து நம்முடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி, இந்த வேளையிலே தேவாவியானவர் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எங்களோடு கூட நீர் பேச வேண்டும் என்று சொல்லி, உம்முடைய வார்த்தை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைபடுவீராக. ஜீவ வார்த்தை வெளிப்படுவீராக, உம்முடைய மன்னா வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே, நம்முடைய வார்த்தையினாலே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்க
ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஒவ்வொருடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உம்முடைய நன்மையான கரமுடைய பிள்ளைகளின் மீது அமரட்டும் ஆண்டவரே. ஊழியனை நீர் மறைத்து நீர் வெளிப்படுவீராக, பேசுவீராக. உம்முடைய கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை தியானத்திற்காக நான் எடுத்திருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இந்த வேத வார்த்தையின் மூலமாய் பேசுவாராக. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. No one will be able to stand against you all the days of your life. As I was with Moses, so I will be with you. I will never leave you nor forsaken you. I will never leave you nor forsake you. நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தேவன் உங்களை விட்டு விலகுவது இல்லை, தேவன் உங்களை கைவிடுவது இல்லை என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன் என்பதாய் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஒருவரும் உங்களை மேற்கொள்வதில்லை என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எத்தனை ஆச்சரியமான ஒரு வாக்குத்தத்தம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். யோசுவா கானானை சுதந்தரிக்க வேண்டும், ஒரு செழிப்பை சுதந்தரிக்க வேண்டும், ஒரு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை சுதந்தரிக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த அந்த செழிப்பான நாட்டை அவர்கள் சுதந்தரிப்பதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செழிப்பை சுதந்தரிப்பதற்கு, ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு, ஒரு நன்மையை சுதந்தரிப்பதற்கு இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட இந்த வார்த்தை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். எந்தெந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தடைகளாக காணப்படுகிறது, இதை நீங்கள் சுதந்தரிக்க விடாதபடிக்கு உங்களை தடுக்கிற எதிரிகள் யார், இந்த எதிரிகளின் வல்லமைகளை தேவன் எப்படி மேற்கொள்ளுகிறார், இதை மேற்கொண்ட பின்பு உங்கள் வாழ்க்கையில கிடைக்க போகிற ஆசீர்வாதங்கள் என்ன, இதைத்தான் இந்த நாளிலே நான் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, எத்தனை ஒரு ஆச்சரியமான வாக்குத்தத்தம் பாருங்க. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக முக்கியமான நல்ல வாக்குத்தத்தங்களிலே இந்த வாக்குத்தத்தத்தை நான் சொல்ல முடியும். நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இந்த வாக்குத்தத்தம் எதுவரைக்கும் உங்களுக்கு சொந்தமானது, நீங்கள் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் என்பதாய் அங்கே ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எத்தனை அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்கள். சில வாக்குத்தத்தங்கள் சூழ்நிலைக்காக கொடுக்கப்படுகிறது, ஒரு சந்தர்ப்பத்திற்காக, ஒரு சூழ்நிலைக்காக, ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக, ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். பிரியமானவர்களே, ஆனால் இந்த வாக்குத்தத்தமானது அவர்களுக்கு அவசியமானது. அவர்களுக்கு முன்னே இருக்கிற அந்த எதிரியின் வல்லமைகள் பலத்தை தேவன் அறிந்தவராய் இந்த வார்த்தையை தேவன் ஆண்டவர் யோசுவாவிற்காக கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் அப்படி வாக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவது இல்லை என்பதாய் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாரும் எதிர்த்து நிற்பது இல்லை, நான் விலகுவது இல்லை, நான் கைவிடுவது இல்லை என்பதாய் தேவன் சொல்லுகிறார். ஆனா நாம சொல்லுகிறோம், நாம இல்லைன்னு தான் சொல்லுகிறோம். நம்ம எந்த காரியத்துல இல்லைன்னு சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எனக்கு அது இல்லை, ஆண்டவரே எனக்கு இது இல்லை, ஆண்டவரே இது இருக்கல, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு சொல்லி நம்மிடத்திலே காணப்படுகிற குறைவுகளை நம் தேவனுக்கு முன்பாக கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, ஆபிரகாம் கூட ஒருமுறை ஆண்டவரிடத்திலே வந்தான். ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர் ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேனே, எனக்கு பிள்ளை இல்லை என்பதை அங்கே ஆபிரகாமுடைய காரியமாய் காணப்பட்டது. பிரியமானவர்களே, ஒரு பெண்மணி இப்படி சொல்லுகிறாள், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை இல்லை என்கிற வார்த்தையை அவள் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். என்ன இருக்கு அப்படின்னு ஊழியக்காரன் கேட்டா, ஒரு குடம் எண்ணெய் இருக்குன்னு கூட அந்த பெண்மணியால சொல்ல முடியல. ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை என்கிற வார்த்தையை அங்கே வேதத்திலே பதிவு பண்ணி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது போலதான் நம்முடைய காரியங்களும் கூட சில வேளைகளிலே அமைந்து விடுகிறது. இன்னொரு பெண்மணி சொல்லுகிறார்,
ஒரு பிடி மாவும் கொஞ்சம் கலசத்துல எண்ணெயுமே தவிர வேற ஒன்றும் இல்ல. ஒரு 2 ரொட்டி சாப்பிட்டு நாங்க மரித்து போவதற்காக 2 விறகு பறக்கிறதுக்கு போய்கொண்டிருக்கிறேன். ஒரு சாரி பாட்டு விதவர் சொல்லுகிற காரியம் பிரியமானவர்களே, ஒரு படி மாவு கூட வேண்ட கிடையாது. ஒரு படி மாவுனா கூட அதுல ஏதோ கொஞ்சம் தோசைகள் கொஞ்சம் சப்பாத்தியை சுட்டி எடுக்கலாம். அவகிட்ட இருப்பது ஒரு பிடி மாவு என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் எண்ணெய், இதுக்கு அவர் பறக்கிறது ஒரு கொஞ்சம் விறகு, ஒரு 4-5 சொல்லி விறகு எடுக்கிறதாக அவர் சொல்லல. 2 விறகு எடுக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை தவிர வேற ஒண்ணுமே என்கிட்ட இல்ல என்கிற அந்த பாட்டை எவள் அங்கே பாடுகிறது நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதாவது இருக்குதா? ஒன்றுமில்லை. இயேசுவின் சீடர்கள் இயேசுவின் இடத்திலே சொன்ன காரியம், ராமுழுவதும் பிரயாசப்பட்டோம் ஆண்டவரே, ஒன்றும் அகப்படவில்லை. இன்னொரு முறை இயேசுவின் இடத்திலே சீடர்கள் சொன்ன காரியம் பிரியமானவர்களே, இப்படி இல்லை என்கிற வார்த்தை வேதத்திலே அதிகமாய் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எலியாவினுடைய வேலைக்காரனிடத்தில் இங்கே எலியா சொல்லி அனுப்பும் பொழுது அவன் போய் சமுத்திரமுகமாக பார்த்துவிட்டு திரும்பி வந்து சொல்லுகிறான், ஒண்ணுமே இல்லை, ஒன்றுமில்லை என்கிற வார்த்தையை அவன் 6 முறை திரும்ப திரும்ப சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இல்லை என்கிற இந்த வார்த்தையானது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சவுலுக்கும் சவுலுடைய குமாரனாகிய யோனத்தானுக்குமே தவிர வேற யாருக்கும் பட்டயம் இல்லாதிருந்தது. அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் அதில் ஜெயம் எடுக்கிற காரியங்கள். பிரியமானவர்களே, இப்படி வேதத்தில் இல்லை என்கிற சூழ்நிலையை தேவன் மாற்றி அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதங்களை கொண்டு வந்த சம்பவங்கள் சத்திய வேதாகமத்தில் ஏராளமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் எப்படி செய்ய வல்லவர். இன்னைக்கு நீங்க இல்லைன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களோ, என் வாழ்க்கையில அது இல்ல, இது இல்ல, வேலை இல்ல, என் வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனைகள் காணப்படுகிறது, சமாதானம் இல்ல, என் வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் இல்ல, என் தேவைகள் சந்திக்கப்படவில்லை, என் பிரச்சனை மாறவில்லை, என் காரியம் ஜெயமா மாறல, எனக்கு வேலை கிடைக்கல, அற்புதம் நடக்கல, இப்படி இல்லை என்கிற காரியத்தை நீங்களும் சொல்லுகிறவர்களா இருப்பீர்களே. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், பிரியமானவர்களே, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, நான் உன்னை கைவிடுவது இல்லை, ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை, ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை, nothing can damage you, ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில சிங்கங்கள் சேதப்படுத்துவது இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில அக்கினி உங்களை சேதப்படுத்துவது இல்லை, அக்கினியிலே நீங்கள் அவிழ்ந்து போவது இல்லை என்பதாய் அன்றைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அது உங்களை சேதப்படுத்துவது இல்லை என்பதாய் அன்றைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி தேவன் இல்லை என்கிற அந்த வார்த்தையை, ஆசீர்வாதமான வார்த்தையை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு என் தேவன் வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்லுகிறீர்களோ அதெல்லாம் தேவன் ஆண்டவர் அற்புதமாய் மாற்றி ஆசீர்வாதமாய் மாற்றி இனி நீங்கள் நிந்தையை அனுபவிக்க போறது இல்லை, லட்சியை நீ அனுபவிக்க போறது இல்லை. உங்க வாழ்க்கையில உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் தேவன் மாறப்பன வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இங்கே வேதம் அப்படி சொல்லுகிறது, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்பதாய் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களோடு கூட இருப்பதாக வாக்கு கொடுக்கிறார். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக வாக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கா பாஸ்டர் இந்த வாக்குத்தத்தம்? நீங்க இந்த வாக்குத்தத்தம் யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமே, இந்த வாக்குத்தத்தத்தை நான் எப்படி சுதந்திரிப்பது என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வார்த்தையை வேதத்திலிருந்து நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். பிரியமானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. எங்கேயோ சொல்லி இருக்கிறாரு. எங்க சொல்லி இருக்கிறாரு? அந்த யோசுவாவில தான் சொல்லி இருக்கிறாரு. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல தான் சொல்லி இருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரு. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று சொல்லி நீங்க இருப்பீர்களே. ஆனால் அன்றைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாரே. அவர் ஏற்கனவே சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை தான் இங்கே எபிரேயர் எடுத்து, எபிரேயருடைய நிருப ஆக்கியோன் எடுத்து நமக்கு அவர் திரும்ப கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அந்த எழுதப்பட்ட அந்த வார்த்தையை திரும்ப எடுத்து மீண்டுமாய் நமக்காக அவர் அங்கே உருவாக்கி அந்த வார்த்தையை கொடுக்கிறதை பார்க்கிறோம். நீங்க பண ஆசை இல்லாம இருங்க, நீங்க போதும் என்று சொல்லி இருங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தம், அன்றைக்கு யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு நீங்களும் நானும் சுதந்திரிக்க முடியும். பிரியமானவர்களே, அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதனால நம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷ
மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. யார் எனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியும்? யார் எனக்கு விரோதமாக செயல்பட முடியும்? என்னுடைய வார்த்தை அப்படித்தானே சொல்லுகிறது பிரியமானவர்களே. நாம் இப்பொழுது வாசித்த அந்த வசனம் கூட அப்படித்தானே சொல்லுகிறது. No one will be able to stand against you என்று சொல்லிதானே சொல்லுகிறது. ஒருவர் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்லிதானே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவர் உனக்கு விரோதமாக நிற்க முடியாது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இங்கேயும் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த மனுஷனுக்கு முன்பாக நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அந்த வார்த்தையை தான் மீண்டுமாக மேற்கோள் காட்டி அங்கே எபிரேய நிருப ஆக்கியோன் பேசுகிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை எடுத்து பேசுகிறாரு. ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது, ஒன்று உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது என்பதாக அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்பதாய் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மோசையோடு கூட தேவன் இருந்தார். மோசையோடு கூட இருந்து அற்புதங்களை செய்தார். மோசையோடு கூட இருந்து அதிசயங்களை செய்தார். மோசையோடு கூட இருந்து தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார். பார்வோனுக்கு அவனை தகப்பனாக மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. பார், நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக மாற்றினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பார்வோனுக்கு உன்னை தேவனாக மாற்றினேன் என்று சொன்னால் பார்வோனுடைய முடிவு அது உன் கையில தான் இருக்குது. பார்வோனுடைய அந்த இறுதி காரியமானது உன் கையில தான் இருக்குது என்று ஆண்டவர் அங்கே மோசேக்கு ஒரு பயங்கரமான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதுபோலவே இந்த பார்வோனுடைய முடிவு மோசேயின் கரத்தினாலேயே முடித்து வைக்கப்படுகிறதையும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி கர்த்தர் மோசேயோடு இருந்தார். மோசேயோடு இருந்து பலத்த கிரைகளை நடப்பித்தார். செங்கடலை இரண்டாக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி எகிப்திய ஜனங்களை தேவன் அடம் பண்ணி 10 வாதைகளை வரவழைத்து வருகிற வழியில் எல்லாம் அவர்களுக்கு அற்புதங்களை செய்து இப்படி மோசையோடு இருந்தார் என்பது நம் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை அறிந்து வைத்திருந்தார்கள். ஆகவே தான் அதை அவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி நான் மோசையோடு கூட இருந்தேனோ அதே போல நான் உன்னோடும் இருப்பேன் என்பதாய் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மோசைக்கு முன்பாக மந்திரவாதிகள் நடுங்கினார்கள். மந்திரவாதிகள் இனி எங்களால் முடியாது என்று சொல்லி அவர்கள் விலகினார்கள். அப்படித்தான் உங்களுக்கு முன்பாக அத்திரைகள் எழும்பும் பொழுது, தீய வல்லமைகள் எழும்பும் பொழுது, மந்திரங்கள் எழும்பும் பொழுது, ஏவல்கள் எழும்பும் பொழுது இனி முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது, இவனை எதிர்த்து நிற்க முடியாது, இவனை எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்லி அவைகள் விலகி ஓடுகிறதை வரப்போகிற நாட்களிலே நீங்கள் காணப்போகிறீர்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில மந்திரங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது, விசுவாச வல்லமைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது, எதுவும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. மோசேக்கு ரோடமாய் எதுவும் எதிர்த்து நிற்க முடியாதபடிக்கு தேவன் மோசையோடு கூட இருந்தார் என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவனோடு கூட இருந்த அற்புதங்களை செய்தார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், கர்த்தர் மோசையோடு கூட இருந்தார், ஓகே, ஏன்னா அவன் ஜெபிக்கிறவன், அவன் பல நாட்களாய் உபவாசம் இருக்கிறவன், தேவனோடு கூட பேசுகிறவன், தேவ சத்தத்தை கேட்கிறவன், தேவனை தரிசிக்கிறவன். ஆகவே கர்த்தர் மோசையோடு கூட இருந்தார். அவன் சாந்த குணம் உள்ளவன். ஆகவே கர்த்தர் மோசையோடு கூட இருந்தார் என்று சொல்லலாம். யோசுவா ஒரு யுத்தம் செய்கிறவன், அவன் யுத்தம் செய்கிறவனாகவே வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஆதி நாட்களிலிருந்து மோசையோடு கூட இருந்து மோசையினுடைய யுத்தங்களை அவன் செய்ததாக வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஆனா ஆண்டவர் சொல்லும் பொழுது பாகுபாடு இல்லாதபடிக்கு நான் எந்த மாதிரி மோசையோடு கூட இருந்தேனோ அதே போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதால் தேவன் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, மோசையோடு கூட இருந்து எப்படி அற்புதங்களை செய்தேனோ அதுபோல நான் உன்னோடு கூட இருந்து நான் அற்புதங்களை செய்வேன் என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எத்தனை அற்புதமான தேவன்! இந்த நாளில் அந்த தேவன் உங்களோடு கூட இருக்க போகிறார். இந்த தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஒரு மேன்மையான காரியங்களை செய்ய போகிறார். இதற்காக கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அங்கே ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக, அதாவது இவனை கொண்டு ஒரு பலத்த கிரியைகளை நடப்பிப்பதற்காக, எதிராளிகளை வீழ்த்துவதற்காக, இவர்கள் கானானை சுதந்திரிக்க வேண்டும், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும். அதற்கு சில தடைகள் காணப்படுகிறது. 7 பெரிய ராஜாக்கள் தடை செய்கிறார்கள். 31 குட்டி ராஜாக்கள் தடை செய்கிறார்கள். இவர்களை மேற்கொள்ள வேண்டும், இவர்களை மேற்கொண்டு அந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய திட்டம். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையிலும் கூட தேவன் உங்களுக்கு என்று சொல்லி ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறது. தேவன் உங்களுக்கு என்று சொல்லி நன்மைக்கான அநேக காரியங்களை தீர்மானித்து வைத்திருக்கிறார். அவைகளை தடுக்கிற வல்லமைகளை தான், அவைகளை தடுக்கிற அந்த கிரியைகளை தான் தேவன் எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணி ஆசீர்வாதத்தை
வாக்குத்தத்தத்தை நோக்கி உங்களை நடத்தி செல்லுவார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் இடைப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில தேவன் இடைப்பட்டது போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் இடைப்படுகிறார். ஒரு காரியம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். எது வரைக்கும்? உயிரோடு இருக்கிற வரைக்கும், அவன் உலகத்தில் இருக்கிற வரைக்கும். இப்படி ஒரு வாக்குத்தத்தம், எத்தனை அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்களும் நானும் சுதந்திரிக்க வேண்டுமே. ஆனால் வேதத்தில் ஒரு 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பிரியமானவர்களே. இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய வார்த்தைகளாக காணப்படுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க கடவர்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவருக்கு பயந்திருக்க நாம் படிக்க வேண்டும், பயந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய வசனத்தின்படி நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரரும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறதுனாலே உன் வாழ் நாட்கள் நீடித்திருக்கும் என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியமங்களும் இவைகளை நீங்கள் செய்வீர்களே, ஆனால் நீ நன்றாயிருப்பீர்கள், உங்கள் பிதாக்கள் சொன்னபடி நீங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் மிகவும் விருத்தி அடைவீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது யாரும் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாது. உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கடைபிடிப்பீர்களே, ஆனால் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆண்டவர் யோசுவாவுக்கு அதைத்தான் சொல்லுகிறார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு அது பிரியக்கூடாது, வாயை விட்டு பிரியக்கூடாது, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் நீ அதை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது எப்பொழுதும் வாயில பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், இருதயத்தில் அதை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உடைய வழியை எப்பொழுது நீ வாக்கிய பண்ணுவாய், அப்ப நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியம். உன்னோடு இருக்க வேண்டுமே ஆனால், நான் உன்னை பயன்படுத்த வேண்டுமே ஆனால், உன்னை கொண்டு எதிரிகளை அழிக்க வேண்டுமே ஆனால், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமே ஆனால், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் இவைகளை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவரும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, யாரும் உங்களை மேற்கொள்ள முடியாது என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. திரும்ப திரும்ப ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசும் பொழுது பாருங்க, உபாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்க 7ஆவது அதிகாரத்தை பார்ப்பீர்களே ஆனால் அதில் 24ஆவது வசனம் சொல்லுகிறது, நீ அவர்களை சங்கரித்து தீரு மட்டும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள். நீ கானானியர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். 21வது வசனம், தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவன் என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ அவங்களை பார்த்து, அந்த கானானிய ஜாதியை பார்த்து நீ பயப்பட வேண்டாம், அவங்க உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது என்பதாய் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து உபாகமம் 11ஆம் அதிகாரத்திலும் கூட நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கேயும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 25வது வசனம், உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கேடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வரப்பண்ணுவார், பயமும் கேடியும் வரப்பண்ணுவார், ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது, ஆண்டவரே ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆம் பிரியமானவர்களே, உங்களையும் கூட பிடித்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, தேவனுடைய வசனத்தை பெற்ற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் வருகிற இந்த காரியத்திலே நீங்கள் இன்றைக்கு ஜெயம் எடுக்க போகிறீர்கள். ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாதபடி, ஒன்று உங்களுக்கு விரோதமாய் எழும்ப முடியாதபடி தேவன் வாக்குத்தத்தத்தை இந்த நாளிலே உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எதற்காக இந்த வாக்குத்தத்தம் தெரியுமா? எதற்காக அன்றைக்கு யோசுவாவுக்கு தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் தெரியுமா? இந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்னே அவன் பெரிய காரியத்தை சுதந்திரிக்க வேண்டும், ஒரு பெரிய கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். ஒரு பெரிய கானான் தேசம் அவர்களுக்கு முன்பாக காணப்படுகிறது. இந்த கானான் தேசத்திலே 7 பெரிய ஜாதிகள் இருப்பதாக யோசுவா 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை பார்ப்பீர்களே ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அங்கே கானானியர்கள், ஏத்தியர்கள், ஏவியர்கள், பெர்சியர்கள், கிர்காசியர்கள், எமோரியர்கள், எபூசியர்கள் என்று சொல்லக்கூடிய 7 பெரிய ஜாதிகள் அங்கே காணப்படுகிறது. இந்த 7 பெரிய ஜாதிகள் துரத்த
கொள்ளப்பட வேண்டியது இருக்கிறது. ஆகவே தான் இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இவைகள் எல்லாம் அவர்கள் துரத்துவார்களே ஆனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவர்களுக்கு காணப்படுகிறது. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடியும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகள் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள ஒரு தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் பிசைக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலையில் உள்ள தேசம். ஆகையால் நீ புசித்து குடித்து நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக நீ அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். எத்தனை அருமையான ஒரு தேசம் பாருங்க பிரியமானவர்களே. அந்த தேசத்தை குறித்து இந்த வசனங்களை எல்லாம் விளக்கி சொல்லுவேனேயானால் அந்த வசனம், அந்த வார்த்தைகளானது, அந்த வாக்குத்தத்தங்களானது எத்தனை பரவசம் ஊட்டக்கூடியது, எத்தனை ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறார் பாருங்க. தொடர்ந்து 11ஆம் அதிகாரத்தில் கூட நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற ஒரு தேசம். அதுவும் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதுதாங்க இந்த கானானின் ஆசீர்வாதம். இந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை தான் தேவன் உங்களுக்கு முன்னாடி வைச்சிருக்கிறாரு. ஆனால் என்னமோ உங்களுடைய வாழ்க்கையில இதை நீங்கள் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு தடைகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க, என் வாழ்க்கையில எத்தனையோ வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார், ஆனால் அதை சுதந்திரிக்க முடியவில்லையே. இது போலதான் வாக்குத்தத்தங்களை நானும் பெற்று வைத்திருக்கிறேன். அன்றைக்கு யோசுவா பெற்றுக் கொண்டது போல, அன்றைக்கு மோசேக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தது போல எனக்கும் ஏராளமான வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். என் வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? என் வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தத்தை நான் அனுபவிக்க முடியுமா? நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறதே, வருடங்கள் உருண்டோடி போய் கொண்டிருக்கிறதே. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமா? தேவன் கொடுத்த வசனங்கள் நிறைவேறுமா? ஒரு கேள்விக்குறியோடு கூட இருப்பீர்களே, ஆனால் நிச்சயமாய் நிறைவேறும் பிரியமானவர்களே. தேவன் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்தார், உங்களுக்கு கானானை கொடுப்பேன் என்று சொல்லி. அந்த தேசத்தை குறித்து தேவனே சொல்லப்படுது, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லி நீங்க யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் தேவன் அங்கே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே சொல்லுகிறார், 2 உணவுப் பொருளுக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். பால் தேன் ஓடுகிற ஒரு தேசம், நல்ல செழிப்பான ஒரு தேசம். எப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. செம்பு வெட்டி எடுக்கிற தேசம், இரும்பு வெட்டி எடுக்கிற தேசம், அது நல்ல மழை தண்ணி. நீ இருந்த எகிப்தில நீ காலால நீர் பாய்ச்சி கீரைக்கு நீர் பாய்ச்சி வந்தீங்க. இது வானத்தின் தண்ணீரை மழை தண்ணீரை குடிக்க போகிற ஒரு நல்ல தேசம், மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். ஓ, இத்தனை அருமையான வாக்குத்தத்தங்கள். அதுதான் கானானின் ஆசீர்வாதம், அதுதான் கானானிலே காணப்படுகிற நன்மைகள். இந்த நன்மைகளை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார் பிரியமானவர்களே. ஆனால் இந்த நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க விடாதபடி ஏதோ சில தடைகள் காணப்படுகிறது. நீங்க சொல்றீங்க, நாங்க தான் கடந்து வந்திருக்கிறோம், எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்திருக்கிறோம், பாசானின் ராஜாவாகிய ஓகே நாங்கள் அழித்து இருக்கிறோம், எங்களுக்கு விரோதமாய் அமலேக்கியர்கள் வந்தார்கள், அவர்களை முறியடித்து இருக்கிறோம். எத்தனையோ மந்திரவாதிகள் எங்களுக்கு விரோதமாய் எழுப்பி வந்தார்கள், விளையாமை எழுப்பி விட்டான் யாரோ ஒருவன். ஆனாலும் கூட ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி எங்கள் தேவன் எங்களை பாதுகாத்தார். உண்மைதான். எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விதமான அமலேக்கிய ஆவிகள் எங்களுக்கு விரோதமாய் எழுப்பினது உண்மைதான். ஆனாலும் கூட அவைகளிலிருந்து தேவன் பாதுகாத்தவர். ஒரு செழிப்பை கட்டளையிட முடியாதபடிக்கு இன்றைக்கு எங்களுடைய நிலைமை காணப்படுகிறது. ஏன் எங்களுடைய வாழ்க்கையில செழிப்பில்லை? ஆண்டவர் பாதுகாத்தார், மந்திரத்துக்கு பாதுகாத்தார், ஏவலுக்கு பாதுகாத்தார், வில்லிசூரியத்துக்கு பாதுகாத்தார். ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியவில்லை, ஒன்றும் எங்களை அணுக முடியவில்லை. ஆனால் எங்களுடைய வறுமை இன்னும் மாறவில்லையே, எங்களுடைய தரித்திரம் இன்னும் மாறவில்லையே, அந்த கானானின் ஆசீர்வாதம் இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லையே. நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. இதே யோசுவாவை வைத்துதான் அமலேக்கியர்களை மேற்கொண்டார். இதே யோசுவாவை வைத்துதான் வழியிலே சீகோனை மேற்கொண்டார். எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை, பாசானின் ராஜாவாகிய ஓகை அவர்கள் அழித்து ஜெயமெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மந்திரவாதி பிழையாம் அவர்களுக்கு விரோதமாய் மந்திரம் பண்ணியும் கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை. மோவாபினுடைய ராஜா செய்த தந்திர காரியங்கள் எல்லாம் ஒன்று பலிக்காதபடிக்கு இப்பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட இன்னும் கானானை சுதந்திரிக்கவில்லையே, இன்னும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவில்லையே. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, ஆனால் இன்னைய வாழ்க்கையில வரவில்லையே, ஆசீர்வாதம் வரவில்லையே, வாக்கு நிறைவேறவில்லையே. இல்லை பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு 7 காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். கானானில் ஒரு 7 ஜாதி மக்கள் காணப்படுகிறார்கள்.
யார் இந்த 7 ஜாதி மக்கள்? எப்படி இவர்களை மேற்கொள்வது? இவர்களை நீங்கள் மேற்கொள்வீர்களே ஆனால் உங்களுக்கு கிடைக்கப் போகிற ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் எந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? அதைத்தான் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்களே ஆனால் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே காணப்படுகிற மனிதர்கள் பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெர்சியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதாக அந்த ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு 7 ஜாதிகளை குறித்து இந்த வேத வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 7 ஜாதிகள் தான் உங்கள் வாழ்க்கையிலே துரத்தப்பட வேண்டியவைகள். இவைகள் துரத்தப்படுவார்களே ஆனால் நீங்கள் என்ன பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த நன்மைகளை இந்த நாளிலே நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இந்த செய்தியினுடைய இந்த பகுதியை நீங்கள் கவனமாய் கவனிப்பீர்களே ஆனால் இதை எப்படி சுதந்திரிக்க முடியும் என்கிற இந்த வேத வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் கவனிப்பீர்களே ஆனால் நீங்களும் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த செழிப்பை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். பிரியமானவர்களே, இதை யாரும் தடுக்க முடியாது. இவர்கள் எல்லாம் அதை தடை செய்கிறவர்கள். இவர்கள் எல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த கானானின் ஆசீர்வாதத்தை பெற விடாதபடி தடை செய்கிற வல்லமைகளாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில எது நம்மை தடை செய்கிறது? எதனால் இந்த ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது? யார் இவர்கள்? ஏன் தடுக்கிறார்கள் என்கிற காரியத்தை இந்த நாளிலே நான் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையாக சொல்லி நான் நாளிலே ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, இந்த வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க. 7 ஜாதி மக்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கானானியர், இந்த கானானுடைய பிள்ளைகள் 5 பேரும் 5 ஜாதிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஏத்தியர்கள் என்பவர் அவர்கள் கானானுடைய பிள்ளை. ஏவியரும் அதுபோலவே கிர்காசியர், எமோரியர், எபூசியர் இந்த 5 பிள்ளைகளும் பெர்சியரை தவிர மீதமுள்ள 5 பிள்ளைகளும் கானானுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நீங்கள் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் படிக்க முடியும். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க பாப்பீங்கன்னா கானானுக்கு மொத்தம் 11 பிள்ளைகள் பிறந்ததாக வேதம் சொல்லுகிறது. அந்த 11 பிள்ளைகளில் 5 பேர், அவர்கள் 5 பேரும் அங்கே பெரிய ஜாதிகளாக காணப்படுகிறார்கள். மாத்திரமல்ல, கானானியர் என்று சொல்லி ஒரு ஜாதி அங்கே காணப்படுகிறது. இப்படியாக 6 ஜாதிகள், இது போக பெர்சியர் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இந்த 7 ஜாதி பெரிய ஜாதிகள் அந்த கானானுக்குள்ளே காணப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த 7 ஜாதியை நாம் துரத்த வேண்டும். முதலாவது அங்கே நாம் பார்க்கிற காரியம் கானான், கானானியர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யார் இந்த கானானியர்? இவர்களை குறித்து உங்களுக்கு நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதாவது நோவாவினுடைய பிள்ளைகள் சேம், காம், யாபேத் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. காம் சபிக்கப்பட்டவன், கானான் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. காம் அதாவது கானானுடைய தகப்பன், அதாவது காமனுடைய தகப்பனாகிய கானான், அவன் காமனுடைய மகன் கானான் சபிக்கப்பட்டவன் என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் கானான் சபிக்கப்படுகிறான்? ஏன் காம் சபிக்கப்படுகிறான்? அதனுடைய காரியத்தை நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்களே ஆனால் இவர்கள் அதாவது தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்தவன் என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நோவா அவன் வஸ்திரம் விலகி படுத்திருந்த பொழுது அவன் தகப்பனுடைய மற்றவருடைய நிர்வாணத்தை பார்க்கிறவனாக, மாத்திரமல்ல அதை தன்னுடைய மற்ற 2 சகோதரர்களிடத்திலே போய் அந்த குறையை அவன் அங்கே சொல்லுகிற காரியத்தையும் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் சேமும் யாபேத்தும் அப்படி அல்ல. அவர்கள் பின்னாக ஒரு போர்வையை கொண்டு வந்து, ஒரு துணியை கொண்டு வந்து தன் தகப்பனை மூடி போட்டார்கள் என்பதாக வேதத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே கானான் சபிக்கப்பட காரணம் மற்றவருடைய நிர்வாணத்தை பார்க்கிறவனாக, பச்சார பாவத்தினுடைய அந்த ஆவியை அவனுக்குள்ளே நாம் அங்கே காண முடிகிறது. குறை சொல்லுகிற ஒரு ஆவி, மற்றவருடைய நிர்வாணத்தை மூடாதபடிக்கு அதை வெளியே சொல்லுகிற ஒரு ஆவி அவனுக்குள்ளே காணப்படுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்குள்ளே இது போன்ற காரியங்கள், மற்றவருடைய சுபாவங்களை, குறைகளை வெளியே சொல்லுகிற ஒரு ஆவி நமக்குள் இருக்குமே ஆனால் நம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தடை செய்கிற முதலாவது தடைகளாய் காணப்படுகிறது. கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு எரிகோ கோட்டை தடை செய்கிறது. அங்கே வெண்கல கதவுகள் போடப்பட்டிருக்கிறது, இருப்பு தாழ்பால்கள் போடப்பட்டிருக்கிறது, உயரமான கோட்டை சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய தடைகளாய் காணப்படுகிறது. இவர்கள் உள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு இவைகள் அவர்களை தடை செய்கிற காரியங்கள். பிரியமானவர்களே, இவைகள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டுமே ஆனால், முன்னே காணப்படுகிறவைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு முன்னே செல்ல வேண்டுமே ஆனால், முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த குறை சொல்லுகிற சுபாவங்கள்
காணப்படுகிறதா? இந்த சுபாவம் இருக்கும் பொழுது தேவனுடைய அந்த ஏதேனின் ஆசீர்வாதத்தை, அந்த கானானின் ஆசீர்வாதத்தை, அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தின் செழிப்பை நாம் சுதந்திரிக்க முடியாமல் போகிறது. பிரியமானவர்களே, முதலாவது நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கானானிடத்திலே காணப்பட்ட இந்த காரியத்தின் நிமித்தமாய் அவன் கானான் சபிக்கப்பட்டவன் என்று தகப்பனுடைய சாபத்தை அவன் பெற்றுக் கொள்ளுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானானின் ஆசீர்வாதத்தை பெற விடாதபடி தடுக்கிற ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அதற்கு அடுத்ததாக கூட்டம் என்று சொல்லி இங்கே சொல்லுகிற இந்த வார்த்தை என்ன என்று சொன்னால், கானானியர்களுக்கு அடுத்தபடியாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் ஏத்தியர் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் கூட நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஹேத்தியர் அப்படின்னு சொல்லி, ஹேத் அதாவது கானானுடைய பிள்ளைகள் ஒரு பிள்ளையினுடைய பெயர் ஹேத் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கும். இந்த ஹேத்து தான் ஏத்தியருடைய அந்த வம்சாவளிக்கு தகப்பனாக அவன் காணப்படுகிறதாக வேதத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அவர்கள் பின்னாட்களிலே ஏத்தியர்களாக அங்கே குடியிருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஏத்தியர்களுடைய காரியம் என்ன? ஏத்தியர்களுடைய காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இவர்களுடைய சுபாவம் சரியா குடும்பத்தை நடத்த தெரியாதவங்க அப்படிங்கிற வேதத்தில் 2 சம்பவத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, வேதத்தில் நீங்க பாப்பீங்கன்னா ஏசா ஒரு முறை பெண் எடுக்க போவாரு. ஏசா ஏத்தியருடைய குமாரத்திகள் ஒருத்தினுடைய பெயர் வேதம் சொல்லுகிறது யூடிட் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, இன்னொரு பெண்ணுடைய பஸ்மாத் என்கிற இந்த 2 பெண்ணு, இவங்க ஏத்தியர் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த ஏத்திய பெண்களை அவன் விவாகம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. இதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அதாவது ரெபேக்காலுக்கும் ஈசாக்குக்கும் 2 பேரும் மனநோவாய் இருந்தார்கள். 2 மருமக்கள் மாறும் மனநோவாய் இருந்தார்கள். என் உயிர் இருந்து ஆவது என்ன? இந்த ஏத்திய குமார்த்திகள் நிமித்தமாய் என் மனம் ரொம்ப வேதனைப்படுது, எனக்கு மனநோவாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி, அதாவது ரெபேக்கால் ஈசாக்கினிடத்தில் இந்த 2 பெண்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுகிறது, தன்னுடைய மருமக்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுகிறது நம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு மனநோவை ஈசாக்குக்கு ரெபேக்காலுக்கும் கொடுத்தவங்க இந்த ஏத்திய குமாரத்திகள். பிரியமானவர்களே, நீங்க வேதத்தில் நன்றாக யோசித்து பாருங்க, யார் ரெபேக்கா, அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது? அவன் நல்ல சுபாவமா இருந்தபடியினாலே தான், நல்ல குணசாலியா இருந்தபடியினாலே தான், அதாவது ஒருத்தன் வந்து அவன் தண்ணி கேட்ட பொழுது அவனுக்கு மாத்திரமல்ல ஒட்டகத்துக்கும் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்ததுனால தான் அங்கே அந்த எலேசர் என்ன பண்றாருன்னு சொன்னா, தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு மனைவியாக்கும்படிக்கு அந்த ரெபேக்கால் அழைத்துக் கொண்டு வருகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நல்ல சுபாவம் உள்ளவள், நல்ல குணசாலியான ஒரு பெண்மணி என்பதாக நம் வேதத்திலே இந்த ரெபேக்காலை குறித்து அறிந்து கொள்ள முடியும். ஈசாக்கை குறித்து அவன் தியானிக்கிறவன் என்பதாக வேதம் சொல்லுகிறது. வாலிப நாட்களிலேயே அவன் தியானிக்கும்படியாக வயல்வெளிக்கு போனான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, தன்னுடைய தாய் இழந்து போன அந்த துக்கம் அவனுக்குள்ளே இருந்தது. மனைவி வந்த பின்புதான் அந்த துக்கம் அவனை விட்டு வெளியே போனது என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3 வருடங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த துக்கம் அவனுக்குள்ளே காணப்பட்டது என்பதாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்படி தாயை நேசிக்கிறவனாக, பின்னாட்களிலே மனைவியை நேசிக்கிறவனாக, மனைவிக்காக ஜெபிக்கிறவனாக, அவனுக்கு விரோதமாக எதிரிகள் எழுப்பி வந்த பொழுது, எதிரிகள் வருவாங்க, சண்டைக்கு வருவாங்க. அதாவது அவன் ஆட்கள் தோண்டி வைத்திருக்கிற அந்த கிணறுகளை, அந்த துறவுகளை எல்லாம் எங்களுக்குரியதுன்னு சொல்லி பெலிஸ்தர் சொல்லுவாங்க. விட்டுருவான் பாருங்களேன், வாக்குவாதமே பண்ண மாட்டான். அப்படி ஒரு நல்ல சுபாவம் இந்த ஈசாக்கினுடைய சுபாவம். எதிரி கூட வந்து கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருப்பான்னு சொன்ன பொழுது அவனுக்கு விருந்து வச்சு அவனை சந்தோஷப்படுத்தி உடன்படிக்கை பண்ணி அனுப்பிவிட்ட ஆள் தான் இந்த ஈசாக்கு. பிரியமானவர்களே, அந்த ஈசாக்கோடு கூட அந்த ரெபேக்காலோடு கூட ஐக்கியமா போக முடியாத ஒரு குரூப் தான் இந்த ஏவியர். பிரியமானவர்களே, ஏவியர்ல பெண் எடுத்திருந்தாங்க, ஏசாவுக்கு பெண் எடுத்திருந்தாங்க. ஆனா அந்த 2 பேரால இவங்களுக்கு பெரிய மனநோவு வந்ததுன்னு சொல்லிட்டான். கடைசியில யாக்கோபு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தன்னுடைய சொந்த அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தத, ரெபேக்கால் தன்னுடைய சொந்த அண்ணன் லாபான் வீட்டுக்கு அனுப்பி வைத்தத நீங்க வேதத்தில் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, பெரிய குடும்பத்தை நடத்த தெரியாதவங்க. இன்னும் இது இவங்களை பற்றி வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வேதத்தில் எடுத்து படிச்சு பாருங்க. எசேக்கியேலின் புஸ்தகத்தில் இவர்களை பற்றிய இன்னொரு காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் இவங்களை பற்றி 4வது 5வது வசனத்தை படிச்சு பாப்பீங்கன்னா, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளில் உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை,
இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. யார் இவர்களை குறித்து முந்தின வசனம், உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் எத்திட்டி, அவள் எத்திட்டி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றை ஆகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய் என்பதாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாயினால் தன் பிள்ளை அங்கே தூக்கி எறியப்படுகிற ஒரு நிலைமையை தான் இந்த எத்திட்டியின் குமாரத்தில் ஏத்தினுடைய குமாரத்திகளை அங்க நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே குடும்ப வாழ்க்கை ஈசாக்குடைய குடும்பத்துக்குள்ள வந்தாங்க. குடும்பத்துக்குள்ள இருந்து குடும்பத்தை நடத்த தெரியல, இங்க பிள்ளையை நடத்த தெரியல, குடும்பத்தை நடத்த தெரியாத ஒரு குரூப்புக்கு இவங்களை ஒப்பிடலாம். பிரியமானவர்களே, அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் குடும்பம் எப்படி இருக்குது? குடும்பத்தை நாம் நன்றாக நடத்துகிறோமா? நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லைன்னு சொன்னா, குடும்பத்தில் கணவன் மனைவியோடு நல்ல ஐக்கியம், பிள்ளைகள் பெற்றோரோடு கூட நல்ல ஐக்கியம், இந்த ஐக்கியம் ஒரு குடும்பத்துக்குள்ள இல்ல அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தில் மனநோவு காணப்படும். பிரியமானவர்களே, அந்த குடும்பத்தில் தேவ ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாமல் போய்விடும். அவர்கள் அந்த கானானுடைய அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற முடியாமல் போய்விடும். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய குடும்பம் எப்படி காணப்படுகிறது? நம்முடைய குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதான சந்தோஷம் காணப்படுகிறதா? நம்முடைய குடும்பத்துக்குள்ள தேவ பிரசன்னம் காணப்படுகிறதா? நம்முடைய குடும்பமானது தேவன் உலாவி வருகிற ஒரு குடும்பமாய் காணப்படுகிறதா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். பிரியமானவர்களே, குடும்பம் நன்றாக நடத்த தெரியல அப்படின்னா அந்த நம்முடைய கானானின் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியாமல் போகும். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக மூன்றாவது ஒரு குரு யாரு அப்படின்னு சொன்னா, நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 15-17 அதுவும் கானானுடைய பிள்ளைகள் ஒன்றுதான் அப்படின்னு சொன்னதோடு கூட மாத்திரமல்ல, இந்த ஏவியர்களை குறித்து வேதத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் அதாவது தந்திரவாதிகள் என்பதை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது குறிப்பு, ஏவியர்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏவியர்கள் தந்திரவாதிகள். முதலாவது கானானியர்கள், இரண்டாவது ஏத்தியர்கள், இப்பொழுது நாம் ஏவியர்களை குறித்து நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஏவியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தந்திரவாதிகள் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த ஏவியர்களை எங்க படிக்கலாம்? நல்லா யோசித்து பாருங்க. வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யோசுவா வழியில வந்து கொண்டிருந்த பொழுது, அநேக ஜாதிகளை முறியடித்து வந்து கொண்டிருந்த பொழுது, அநேக ராஜ்யங்களை மேற்கொண்டு வந்து கொண்டிருந்த பொழுது, இந்த ஏவியர்கள் இவர்களும் கானானிய குடிகள் தான், அங்கே இருக்கிறவர்கள் தான். ஆனா அந்த ஏவியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் தந்திரம் பண்ணுகிறார்கள். தூர இடத்திலிருந்து வருவது போல தங்களை காட்டிக் கொள்ளுகிறார்கள். அப்படி தூர இடத்திலிருந்து வருவது போல தங்களை காட்டிக்கொண்டு அவர்கள் வழியிலே புறப்பட்டு வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது அவர்கள் பொத்தலான பையில அநேக திராட்சை குலை வத்தலான அதாவது பூசணம் பிடிச்ச சில திராட்சை குலைகளை, பூசணம் பிடிச்ச ரொட்டிகளை எடுத்துக்கொண்டு, காலிலே பழைய செருப்புகளை போட்டுக்கொண்டு, கிழிந்த வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு, பழைய வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு வந்து அவர்கள் யோசுவாவை ஏமாற்றினார்கள் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, யோசுவாவை அவர்கள் ஏமாற்றினார்கள். நாங்கள் தூர இடத்திலிருந்து வரோம் அப்படின்னு சொல்லி யோசுவாவை ஏமாற்றினார்கள் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அதாவது கன்னிங் நிமித்தமாக இந்த ஏமாற்றுகிற சுபாவத்தின் நிமித்தமாக யோசுவா ஏமாந்து போனான் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு முன்பாக யோசுவா ஏமாந்து போய் விடுகிறான். அவர்களுடைய அந்த தந்திரமான காரியங்கள் யோசுவாவுடைய வாழ்க்கையை ஏமாற்றி விடுகிறது. அவர்கள் அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி விடுகிறார்கள். இந்த ஏவியரோடு கூட உடன்படிக்கை பண்ணி விடுகிற ஒரு சம்பவம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஏமாற்றுகிற சுபாவம் உடையவர்கள் தந்திரவாதிகள் வேதத்தில் அவர்களை குறித்தபடி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல மாத்திரமல்ல, இன்னொரு இடத்திலும் கூட நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், அதாவது யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் சீகேமில், அதாவது ஒரே ஒரு பெண் பிள்ளை தீனால்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த தீனால் அவள் தேசத்தை உலாவு பார்க்கும்படி சுற்றி பார்க்கும்படி போகிறாள். அப்படி அவள் உலாவி வரும் பொழுது ஒரு ஏவியன், அவன் சீகேம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏவியன், அவன் என்ன பண்ணுகிறான்னு சொன்னா, அவளை தந்திரமாய் கொண்டு போய் அவருடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறதை, அவருடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி விடுகிறதை வேதத்திலே பார்க்கிறோம். கடைசியாக அந்த பெற்றோரிடத்தில் போய் தைரியமா அந்த பிள்ளை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆனா அந்த குடும்பம் கொடுக்க விரும்ப மாட்டேங்குது. அப்போ அவங்க சொல்லுகிற காரியம், அதாவது எங்களை போல நீங்க விருத்த சேதனம் பண்ணியாச்சுன்னா நாங்க அந்த பிள்ளையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அங்க லேவி சிமியோன் எல்லாம் சொல்லி அனுப்பும் பொழுது அவன் தந்திரமா ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. நம்ம எல்லாம் அந்த தன்னுடைய
தன்னுடைய தேசத்து மக்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களை கூட்டி வச்சு அந்த ஏவியன் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், பாருங்க, இப்படி நம்ம ஒரு திட்டம் போடுவோம். நம்முடைய தேசத்தில் இருக்கிற பெண்களை, அதாவது இனி வரப்போகிற நாட்களில அவங்க பெண்களை நம்ம எடுக்கலாம், நம்ம பெண்களை அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு காரியங்களை செய்யும் பொழுது அவர்கள் ஜனம் பெருத்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஏராளமாக ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் காணப்படுகிறது. இந்த ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் நம்முடையதாய் மாறிவிடும் அல்லவா? ஆகவே நாம் இந்த விருத்தசேதன உடன்படிக்கை அவர்களோடு கூட பண்ணுவோம் என்று சொல்லி அங்கே கன்னிங்காக ஒரு காரியத்தை சொல்லுகிறதை வேதத்திலே பார்க்கிறோம். அவர்கள் தந்திரவாதிகள். ஏவியர்கள் யார்? ஏவியர்கள் என்று சொன்னால் அவர்கள் தந்திரவாதிகள், தந்திரம் உள்ளவர்கள், தந்திர குணமுடையவர்கள். இந்த தந்திர குணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. கன்னிங் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. மற்றவர்களை ஏமாற்றுகிற சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இது நம்முடைய பாலும் தேனும் ஓடுகிற அந்த செழிப்பை பெற்றுக் கொள்வதற்கு மிகப்பெரிய தடைகளாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பிரியமானவர்களே. ஆகவே இந்த தந்திர சுபாவங்களை நம்ம விட்டு அப்புறப்படுத்தி போட வேண்டும். நமக்குள்ள இருக்கிற அந்த கன்னிங் எண்ணங்கள் நமக்குள்ளே விட்டு வெளியேற வேண்டும் பிரியமானவர்களே. கடைசி வரைக்கும் இதை ஜெயிக்காததுனால, இந்த குரூப்பை ஜெயிக்காததுனால இது கடைசி வரைக்கும் உள்ள முள்ளா இருந்து கொண்டிருந்தது. தெரியுமா உங்களுக்கு? இந்த ஏவியரோடு கூட கடைசி வரைக்கும் அவங்க இருக்க வேண்டியதாகிவிட்டது. அநேக இடங்களில் இவர்களுக்கு முள்ளாக மாறி போயிருந்த சம்பவங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி விட்டார்கள். இவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று தான் தேவன் வாக்கு கொடுத்திருந்தார். ஒன்றையும் நீங்க பார்க்க கூடாது, எல்லாம் அழிக்கப்பட வேண்டும், எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். ஒரு பாவத்தை விட்டு வைக்க கூடாது, ஒரு பாவத்தை உங்க வாழ்க்கையில விட்டு வைக்க கூடாது. ஒரு பாவத்துக்கு முன்னாடி நீங்க மண்டியிடுவீர்களே ஆனால் அருமையான தேவச்சனமே, அது உங்களுடைய கானானின் ஆசீர்வாதத்தை நீங்க முற்றிலுமாய் அனுபவிக்க முடியாதபடிக்கு அது உங்க வாழ்க்கையில தடையாய் காணப்படும் பிரியமானவர்களே. இந்த வாழ்க்கையில கானானின் அனுபவத்தை நீங்க மகிழ்ச்சியாய் அனுபவிக்க வேண்டும் ஆனால் எல்லா பாவங்களும், எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்களும் அவைகள் அழிக்கப்பட வேண்டும், அவைகள் அழிக்கப்பட வேண்டும். ஏவியரை அன்றைக்கு யோசுவா விட்டுவிட்டான். ஆகவே அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வியை அவன் சந்திக்கும்படியான சூழ்நிலை வந்தது பிரியமானவர்களே. இதனால் என்ன நடந்துச்சு? ஏவியரோடு கூட இந்த யோசுவா உடன்படிக்கை பண்ணினத இன்னொரு குரூப் கேள்விப்படுகிறது. அவர்கள் யார் என்று சொன்னால், அதாவது எமோரியர் என்கிற ஒரு கூட்டம் அவங்க கேள்விப்படுகிறாங்க பிரியமானவர்களே. இதான் ரொம்ப பெரிய பயங்கரமான ஒரு குரூப். அதாவது அங்க இருந்ததிலேயே ரொம்ப பலமுள்ள ஒரு குரூப் யார் அப்படின்னு சொன்னா இந்த எமோரியர்கள் தான். இந்த எமோரியர்களை பார்த்தாச்சுன்னா எல்லாம் பயப்படுவாங்க. பாருங்களேன், கானான் அப்படின்னாலே எமோரியர்கள் தான். ஆண்டவரே சொல்லுவாரு, 3வது 4வது தலைமுறைக்கு பிறகு ஆண்டவர் அந்த எமோரியரி நாட்டை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு தான் ஆண்டவர் ஆபிரகாமிடத்துல வாக்கு கொடுத்திருப்பாரு. ஏன் எமோரியரின் நாடு அப்படின்னு அந்த நாட்டுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்குது. கானானின் நாட்டுக்கு சொன்னா இவங்க தான் அங்க பெரிய ஆட்கள். வேவு பார்க்க போனாங்க பாருங்களேன், 12 பேர். அதுல போயிட்டு வந்து பயந்து வந்து நின்னாங்க. ஏன் அப்படின்னா இந்த எமோரியரை பார்த்துட்டு தான். இந்த ஏனாக்கின் புத்திரர் அங்க இருந்தாங்க. எமோரியர்ல இருக்கிற ஏனாக்கின் புத்திரர் இருந்தாங்க. பாகமம் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குரூப்பை பார்த்துட்டு இவங்க நடுங்கி வந்தாங்க அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திவிட போகிறாய். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாயே. ஏனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார்? ஏன் இவங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது? இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? பெரியவர்கள், நெடியவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. இவங்களை குறித்து இன்னுமாக நீங்க வேதத்தில் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா ஆமோஸுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆமோஸ் புஸ்தகத்தில் நீங்க படிப்பீங்க அப்படின்னா ஆமோஸ் 2ஆம் அதிகாரத்தில் இவங்களை பற்றி சொல்லும் பொழுது அங்கே 9வது வசனம் சொல்லுகிறது, நானோ கேதுரு மரங்களைப் போல உயரமும் கர்வாலி மரங்களைப் போல வைரமுமாய் இருந்த எமோரியனை அவர்களுக்கு முன்பாக அழித்தேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். உயர இருந்த அவனுடைய கனியையும் தாழ இருந்த அவனுடைய வேர்களையும் அழித்து போட்டேன் என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எமோரியனுடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி உங்களை 40 வருஷமாக வனாந்திரத்திலே நடத்தினேன் என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த எமோரியர்கள் அவர்கள் யார்? அவங்களை குறித்து அவங்க நெடியவங்க, கேதுரு மரத்தை போல உயரமா இருக்கிறவங்க, கர்வாலி மரத்தை போல அவங்க வைரம் பாய்ந்தவர்கள், அப்படிப்பட்ட பலசாலிகள். இவங்களை பார்த்து ஏனாக்கின் புத்திரருக்கு முன்னாடி யார் நிற்க முடியும்? வந்து சொன்னாங்க, அந்த 12 பேர்ல 10 பேர் சொன்னாங்க, ஐயா அங்க ஏனாக்கின் புத்திரரை பார்த்தோம். இதுதான் அவங்க வாழ்க்கையில அவங்க நடுங்க பண்ணின காரியம். எமோரியருக்கு முன்னாடி தான் அவங்களால நிற்க முடியாது. பயங்கரமான ஒரு காரியம். இந்த எமோரியர் சாதாரணமானவர்கள் அல்ல. இவங்க என்ன பண்றாங்க பாருங்க, நல்லா தெரியும். ஆண்டவர்
கூட இருப்பது தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களோடு இருப்பது தெரியும், செங்கடலை பிளந்தது தெரியும், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறது தெரியும், அநேக ராஜாக்களை அழித்தது தெரியும், பிரபலமான ராஜாக்களை அழித்து வருகிறது தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கிதியோனின் குடிகள், அதாவது ஏவியராகிய கிதியோனிய குடிகள் கூட போய் இவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினதையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த கிதியோனிய குடிகள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்களும் பலசாலிகள் என்று தான் வேதம் சொல்லுகிறது, அவர்களும் பலம் படுத்தவர்கள் என்பதாக தான் வேதம் சொல்லுகிறது. ஆனா அவர்கள் யோசுவாவோடு கூட உடன்படிக்கை பண்ணினதெல்லாம் கேள்விப்பட்ட பின்பு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த எமோரிய ராஜாக்கள் 5 பேர் ஒன்னு சேர்ந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அவங்க இந்த ஏவியருக்கு விரோதமாக, அதாவது இந்த கிபியோனியருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வராங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கிபியோனியருக்கு விரோதமாக அவங்க யுத்தத்துக்கு வந்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. கிபியோனியருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்த உடனே இந்த கிபியோனியர் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, யோசுவாவுக்கு செய்தி சொல்லி அனுப்புறாங்க. ஏன்னா உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கையின்படி இப்பொழுது யோசுவா இவர்களை காத்தே ஆக வேண்டும். யோசுவாவுக்கே இந்த ஜனங்களை பார்த்தாச்சுன்னா பயம்தான். யோசுவாவே, அதாவது பெரிய பெரிய ஜனங்களே, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே இவர்களுக்கு முன்பாக நிற்கிறது ஒரு பயமான ஒரு காரியம் தான். அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, நீ அவங்களுக்கு பயப்படாத, நீ அந்த ஜனத்துக்கு பயப்படாத. ஆண்டவர் திரும்பவும் சொல்லி அனுப்புகிறார், எமோரியருக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்துவேன், எமோரியரை உனக்கு முன்பாக தாழ்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு தைரியமான வார்த்தையை சொல்லித்தான் அவன் அனுப்புறார். பிரியமானவர்களே, என பெரிய ராஜாக்கள் அங்க 5 பெரிய ராஜாக்கள் எழும்பி வராங்க, பிரபலமான ராஜாக்கள் எழும்பி வராங்க யுத்தத்துக்கு. எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும், இது சீண்டியாச்சுன்னா கண்டிப்பா யோசுவா வருவான்னு தெரியும். அப்படி தெரிஞ்சும் கூட யுத்தத்துக்கு வந்தாங்கன்னா எவ்வளவு பலசாலிக பாருங்க, பெரிய பலசாலிகள் யுத்தத்துக்கு வருகிறார்கள். இந்த யுத்தத்துல தேவனும் யுத்தம் செய்தபடியினாலே தான் அவங்க ஜெயிக்க முடிஞ்சது. பிரியமானவர்களே, சும்மா இல்ல, இங்க யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரும் என்ன பண்ணினாரா, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரும் கூட அங்கே அவர்களை கலங்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் கலங்க பண்ணினது மாத்திரமல்ல, அவர் வானத்திலிருந்து கற்களை விழ பண்ணினார் என்பதாகவும் யோசுவா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் அவங்க பட்டயத்தினால கொண்டவர்களை பார்க்கிறோம், கல்மலையினால் செத்தவங்க தான் அதிகமா இருந்தாங்க. ஆண்டவரும் சேர்ந்து யுத்தம் பண்ணினாரு. இது பெரிய ஜனம், இந்த ஜனத்தை இவங்களால துரத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சு ஆண்டவரே யுத்த களத்தில் இறங்கி ஆண்டவரே இந்த எமோரியரை அழிக்கிறார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. இந்த சூழ்நிலையில் இவனுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுகிறது, அதாவது யோசுவாவுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுகிறது. சூழ்நிலை பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு எப்படியாவது இந்த ஜனத்தை மடங்கடிச்சிடணும், இந்த நாள்ல இவங்க ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க, இப்படியே அவங்களை மடங்கடிக்கணும். ஆனா நேரத்தை பார்த்தா நேரம் முடிய போகுது. உடனே ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அவர் வானத்தை பார்த்து சொல்லுகிறார், சூரியனே நீ ஆயோன் மேலும், சந்திரனே நீ கிபியோன் மேலும் தனித்து நிற்க வேண்டும், இந்த எமோரியர் இன்றைக்கு அழிக்கப்பட வேண்டும், இந்த கானான் தேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஜாதி இதுதான், இது அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே சூரியனை நிறுத்துகிறதை, சந்திரனை நிறுத்துகிறதை நிறுத்தி அவன் யுத்த களத்திலே போய் ஜெயம் எடுக்கிறதை வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர்கள் ஜெயம் எடுத்தார்கள், இந்த எமோரியரை ஜெயம் எடுத்தார்கள், எமோரியரை மடங்கடித்தார்கள், எமோரியரின் 5 ராஜாக்களை பிடித்தார்கள், ஒரு குகைக்குள்ள போய் ஒளிந்து கொண்டாங்க. அந்த 5 ராஜாக்களை பிடிச்சு கொண்டு வந்து அவங்களுடைய கழுத்து மேல காலை வச்சு, அதாவது அவங்களை சிறுமைப்படுத்தி அங்கே யோசுவா அவர்களை மடங்கடித்தான், அவர்களை கொலை செய்தான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பெருமைக்கு அடையாளமானவர்கள், பெருமையின் ஆவி உடையவர்கள். இதுதான் லூசிபருடைய சுபாவம், பிசாசினுடைய சுபாவம், பெருமை என்கிற ஒரு சுபாவம். எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த கானானை தருவேன் என்பதாக சொல்லியிருந்தார். பிரியமானவர்களே, அது என்ன பெரிய காரியம், பெருமை என்கிற ஒரு ஆவி. இந்த ஆவி ஒரு மனிதருக்குள்ள இருக்குமே ஆனால் அவன் கானானை சுதந்திரிப்பதற்கு மிகப்பெரிய தடை காணப்படும். இந்த ஆவி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நன்மையை சுதந்திரிக்க விடாதபடி உங்களை தடுக்கும். பிரியமானவர்களே, பெருமை என்கிற ஒரு ஆவி, இந்த பெருமை என்கிற ஆவி எனக்குள்ள வரும் பொழுது, இந்த பெருமை என்கிற ஆவி எனக்குள்ள இருக்கும் பொழுது என்னால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. இந்த ஆவி எனக்குள்ள இருந்து செயல்படுகிற இந்த ஆவியை நான் அழிக்கணும். பிரியமானவர்களே, எனக்குள்ள தாழ்மையின் இருதயம் காணப்பட வேண்டும், என்னை தாழ்த்துகிறவனாய் காணப்பட வேண்டும். அப்படி என்னை தாழ்த்தும் பொழுது, பெருமை என்னை விட்டு விலகி போகும் பொழுது நிச்சயமாகவே ஜெயம் எடுக்கிறவனாய், எமோரியரை ஜெயம் எடுக்கிறவனாய் காணப்படுவேன். பிரியமானவர்களே, இன்னும் 2 பேரு, ஒருத்தர் கிர்காசியரை பற்றி வேதத்தில் நிறைய இல்ல, அவங்க பயங்கர சுபாவம் உடையவர்கள் சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இடையிடையே அவங்க ஆப்பிரிக்காவுக்கு ஓடி போனதாக வேதத்தில், அதாவது நீங்க சரித்திரத்தில் அறிந்து கொள்ள முடியும். இன்னொன்று பெர்சியரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது மதில் இடிந்த பட்டணம் உள்ளவர்கள், அங்கே நிறைய மதில் உள்ள பட்டணங்கள் உண்டு, சில மதில் இல்லாத பட்டணங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பட்டணத்தில் இருந்தவங்க தான் இந்த பெர்சியர்கள். பிரியமானவர்களே, இந்த பெர்சியர்களை குறித்து வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு கூட்டம், இவர்களுக்கு விரோதமாய் யுத்த களத்திலே நின்ற ஒரு கூட்டம்.
இதெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு காரியம், கடைசியாக ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். இவர்களுக்கு பிறகு கடைசியா இன்னொரு கூட்டம் உண்டு பாருங்க, எபூசியர் என்று சொல்லக்கூடியவர்கள். எபூசியர் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை உங்களுக்கு முன்னாடி சொல்லி இந்த நாளின் செய்தியை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். எபூசியர்கள் அவர்கள் தடை செய்கிறவர்கள், தேவனுடைய அந்த கானானின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விடாதபடி தடை செய்கிறவர்கள். கானானுக்குள்ள போயிட்டாங்க பாருங்க, கானானை சுதந்திரிச்சாச்சு பாருங்க. நியாயாதிபதிகள் ஆட்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னும் இந்த எபூசியர் துரத்தப்படவில்லை. இன்னும் அவர்கள் கானானுக்குள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களிடத்திலே தான் முக்கியமான பகுதி காணப்படுகிறது. சீயோன் கோட்டை இருக்கிறது, எருசலேம் இவர்களிடத்திலே தான் காணப்படுகிறது. இது மலையின் உச்சியிலே காணப்படுகிறது. அவர்கள் அந்த பட்டணத்தை தங்கள் கட்டிக்கொண்டு இன்னும் எபூசியர் உள்ளே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே வந்தாலும், இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை பிடித்துக் கொண்டாலும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே நடுவிலே காணப்படுகிற எபூசியர் அடிக்கப்படாமல் காணப்பட்டார்கள். வருகிறார் தாவீது, வருகிறார் தாவீது ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், எபூசியரை அழிக்க அவர் திட்டம் கொண்டார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எபூசியர் அவனை பார்த்து பரிகாசம் பண்ணினாங்க. நீ வந்து எங்களை அழிக்கிறதா, தாவீது வந்து எங்களை அழிக்கிறதா, நாங்கெல்லாம் பலசாலிகள், எங்க நாட்டில் இருக்கிற குருடரும் சப்பானியுமே உன்னை துரத்துவாங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா தைரியமான வார்த்தைகளை சொன்னாங்க பிரியமானவர்களே. ஆனா கடைசியில தாவீது என்ன பண்ணார், சாலகத்தின் வழியாக டிரைனேஜ் பைப் வழியாக அந்த நாட்டுக்குள்ள போனாரு. நாட்டுக்குள்ள போறது ஈஸி கிடையாது, அது மேல இருக்குது. ஆனா சாலகத்தின் வழியா உள்ள போய் அந்த நாட்டை பிடித்தார், சீயோன் கோட்டையை பிடித்தார், எருசலேமை பிடித்தார், அதை தாவீது நகரமாக மாற்றினார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. இது சுயநம்பிக்கையின் ஆவி. ஓ என்னால முடியும், நாங்க ஜெயிச்சிருவோம், எங்க நாட்டில் இருக்கிற குருடரே ஒன்னு அழிப்பாங்க, எங்க நாட்டில் இருக்கிற சப்பானியே ஒன்னு அழிப்பாங்கன்னு சொல்லி இது ஒரு சுயநம்பிக்கை. என்னால முடியும், என்னால சாதிக்க முடியும், என்னுடைய பலத்தால முடியும். ஓ இல்ல, நான் ஆண்டவரை நம்பி வாழ வேண்டும், ஆண்டவரை நம்பி ஜீவிக்க வேண்டும். ஓ கானானின் அனுபவத்தை நீங்க பெறாததற்கு காரணம் உங்களுக்குள்ள காணப்படுகிற சுயநம்பிக்கையின் ஆவியா இருக்கலாம் பிரியமானவர்களே. ஒருவேளை உங்களுக்குள்ள காணப்படுகிற பெருமையின் ஆவியா காணப்படலாம் பிரியமானவர்களே. ஏதோ ஒரு ஆவி, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு வல்லமை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நன்மை பெற விடாதபடி தடுக்கிறது. ஒருவேளை நீங்க மற்றவருடைய குறையை சொல்லுகிறவர்களாக உங்களுக்குள்ளே இந்த கானானுடைய ஆவி காணப்படலாம். ஹேத்தியரை போல உங்களுடைய வாழ்க்கை காணப்படலாம். குடும்பத்தை சரியா நடத்த தெரியாதவர்கள் ஹேத்தியர். ஏவியரை போல நீங்கள் தந்திரவாதிகளாக நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற சுபாவங்கள் இருக்குமானால் அந்த கானானை பெற முடியாது, கானானின் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இன்றைக்கு நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த சுபாவங்கள் இருக்குதா? ஓ இந்த சுபாவங்கள் நம்மை விட்டு வெளியேறி போகணும் ஆண்டவரே. பிரியமானவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆவிகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். ஒரு சில ஆவிகள் அழிக்கப்படாத பொழுது அவர்கள் கடைசி வரைக்கும் அவர்களுக்கு மிகப்பெரிய தொல்லையாக காணப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும், எல்லா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும், எல்லா பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்பட வேண்டும், எல்லா பிசாசின் தந்திரங்கள் அழிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் ஆரம்ப கட்டத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு பிசாசுகளை துரத்துவதற்கு அதிகாரம் கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது. ஆரம்பத்தில் இயேசு பிசாசுகளை துரத்தி கொண்டிருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்துகிறவராய், நன்மை செய்கிறவராய் சுற்றிட்டு இருந்தார். அந்த பிசாசுகளை துரத்துகிற அதிகாரத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்தார் என்று சொல்லி மார்க்கின் புஸ்தகத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது பிரியமானவர்களே. நாட்கள் கடந்து போனது. 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே வந்தார். அதாவது ஒரு கட்டத்தில் துரத்தி கொண்டிருந்தவர் கடைசியில் வேதம் சொல்லுகிறது அதன் கிரியைகளை அழிக்கிறார், அதன் கிரியைகளை அழிப்பதற்காக வந்தார் என்று சொல்லி தலை சிலுவையிலே இயேசு பிசாசின் கிரியைகளை அழித்தார், அதன் தலையை நசுக்கினார், அதன் தலை நசுக்கப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் பிசாசை துரத்துகிறவர்களாய் மாத்திரமல்ல, பிசாசை அழிக்கிறவர்களாய் உங்களுக்குள்ளே இருந்து புறப்படுகிற வல்லமைகள், உங்களுக்குள்ளே இருந்து புறப்பட்டு உங்கள் ஆசீர்வாதங்களை தடுக்கிற இந்த பாவ சுபாவங்கள், இந்த ஜென்ம சுபாவங்கள், பச்சார எண்ணங்கள், பேசித்தன எண்ணங்கள், குறைகூறுகிற எண்ணங்கள், தந்திரமான எண்ணங்கள், இவைகள் எல்லாம் நம்மை விட்டு அப்புறப்படுத்தப்படும் பொழுது, பெருமையான சுபாவங்கள் நம்மை விட்டு அப்புறப்படுத்தப்படும் பொழுது, சுயநம்பிக்கை என்கிற அந்த சுபாவங்கள் நம்மை விட்டு அப்புறப்படுத்தப்படும் பொழுது, நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீங்க பிரியமானவர்களே. இதற்கு ஒரே ஒரு காரியம், நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், யோசுவாவே நீ எப்படி ஜெயம் எடுத்தாய், வாழ்க்கையை எப்படி ஜெயம் எடுக்க முடிந்தது? 40 வருடம் தேவன் எங்களை மன்னாவினால் போஷிப்பித்தார். அந்த மன்னா தான் எங்களுக்கு புது பலனை கொடுத்தது. எங்களிலே பலவீனப்பட்டவர்கள் ஒருவரே இருக்கல, பலவீனப்பட்டவர்கள் ஒருத்தரே இருக்கல. ஏன் தெரியுமா? இந்த மன்னாவை சாப்பிட்டார்கள். இந்த வேத வசனத்தை சாப்பிடுகிறவர்கள், இந்த வேத வசனத்தை தங்கள் வாழ்க்கையை கடைபிடிக்கிறவர்கள், இந்த வசனத்தின்படி வாழுகிறவர்கள் பிசாசை எதிர்த்து நிற்பார்கள், அத்திரைகளை எதிர்த்து நிற்பார்கள். அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமைகள் அவர்களுக்குள்ளே இருந்து புறப்பட்டு அவர்களுடைய ஆசீர்வாதங்களை தின்று கொண்டிருக்கிற வல்லமைகளை மேற்கொள்ளுவார்கள், முன்னோக்கி செல்லுவார்கள். ஒன்று உங்களை மேற்கொள்ள முடியாது, ஒரு வல்லமை உங்களை மேற்கொள்ள முடியாது. நமக்குள்ளதான் இருந்து வல்லமை புறப்படுகிறது, நமக்குள்ளதான் இருந்து அவைகள் புறப்பட்டு நம்மை அழிக்கிறது, நம்முடைய ஆசீர்வாதங்களை அழிக்கிறது பிரியமானவர்களே. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு வருகிறது.
இருக்கிறது. ஒன்று உங்களை மேற்கொள்ளாது, ஒன்று உங்களை மேற்கொள்ள முடியாது. இயேசுவே, ஒன்று உங்களை மேற்கொள்ள முடியாது. வாழ்க்கையில் இதுவரைக்கும் எத்தனையோ வெற்றிகளை பெற்றிருக்கிறாய். நீ கடந்து வந்த வேண்டாம். இந்த கானானை நோக்கி வந்து கொண்டிருக்கிறீர்கள். வருகிற வழியிலே எத்தனையோ காரியங்களை நீங்கள் அழித்திருக்கிறீர்கள். எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை, ஆசானின் ராஜாவாகிய ஓகை அழித்திருக்கிறீர்கள். மந்திரவாதங்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்தது. மந்திரவாதத்தின் வல்லமைகள் உங்களை மேற்கொள்ளாதபடி தேவன்களை பாதுகாத்துக் கொண்டார். அல்லேலூயா சொன்னீர்கள் என்று சொல்லி ஆண்டவரை துதித்தீர்கள். காரணம் இல்லாதபடிக்கு அமலேக்கு உங்களுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வந்தது. அதையும் கூட நீங்கள் மேற்கொண்டீர்கள். ஜெபத்திலே நின்று, ஓ மோசேயே, ஓ யோசுவாவே, நீங்கள் ஜெபத்திலே நின்றீர்கள். ஓ ஆண்டவரையே நோக்கி பார்த்தீர்கள். நீங்கள் அழித்தீர்கள் இந்த அமலேக்கின் வல்லமைகளை. காரணம் இல்லாமல் உங்களோடு போராடின வல்லமைகளை எல்லாம் நீங்கள் அழித்து போட்டீர்கள். ஆனால் இன்னும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கல, இன்னும் நன்மையை சுதந்திரிக்கல. இந்த ஆவிகள் உங்களுக்குள்ள காணப்படுகிறதா? இந்த வல்லமைகள் உங்களுக்குள்ள காணப்படுகிறதா? இந்த நிமித்தமாய் ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த வல்லமைகள் இவைகள் தான். ஓ இந்த எமோரியரின் ஆவி, இது மிக பயங்கரமான ஒரு ஆவி. இதுதான் ஒரு பெருமையின் ஆவி. இந்த ஆவி நம்மை விட்டு அப்புறப்படுத்தப்படுவதாக. எபூசியரின் ஆவி, ஓ இந்த சுயநம்பிக்கையின் ஆவி, அது நம்மை விட்டு அப்புறப்படுத்தப்படுவதாக. ஒவ்வொரு ஆவிகளும் நம்மை விட்டு அப்புறப்படுத்தப்படுவத. கானானின் ஆவி, ஓ இது குறை கண்டுபிடிக்கிற ஆவி. ஹேத்தியருடைய ஆவி, இது குடும்பத்தை நடத்த தெரியாத ஆவி. ஏவியருடைய ஆவி, ஓ இந்த ஆவி அது தந்திரமான ஒரு ஆவி. ஆவிகள் நம்மை விட்டு வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கானானின் நன்மைகளை சுதந்திரிக்கக்கூடிய கிருபையை தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக. தேவ கிருபையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. Thank you Lord Jesus. Hallelujah. நாம் ஜெபிப்போம். ஒரு ஷபல பாபா ரிகமல பாபா ஷபபா பரபலபா ரிகல பாபா லபல ரிவாங்க்ர பாபா ரிஷபா பாபா ரிகட்ட ரிகமல பாபா ரிவாங்க்ர பாபா துரிகமல பாபா ஷபபா பரபா ரிகம பாபா ஷபபா பாபா ரிகமல பாபா. நீங்க சொல்லலாம், உங்க வாழ்க்கையில இது இல்ல, என்கிட்ட ஒரு வீடு இல்ல, ஒரு சொந்த வீடு இல்ல, என்கிட்ட அரிசி இல்ல, என்கிட்ட பருப்பு இல்ல, என்கிட்ட இது இல்ல, எனக்கு பலவீனமா இருக்கேன், எனக்கு பலன் இல்ல, எனக்கு சுகம் இல்ல, அப்படி நீங்க எனக்கு படிப்பு ஞானம் இல்ல, அப்படி நீங்க சொல்லிட்டே போல. எனக்கு இல்ல 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 இல்லன்னு. அப்புறம் என்ன சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை இல்ல, சாரி பாத்தோ விடோ. அவ என்ன சொன்னா, எனக்கு ஒரு பிடி மாவு தான் இருக்குது, ஒரே ஒரு பிடி மாவு தான் இருக்குது. அது இல்லாம நான் ரெண்டு விறகு நான் எடுக்க போறேன். அவ கொஞ்சம் விறகு கூட சொல்ல, ரெண்டு விறகு. விச் மீன்ஸ் அவ காட்டு வரா, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குது, இதுக்கு மேல என்கிட்ட இல்ல, கொஞ்சம் தான் இருக்குதுன்னு அப்படி அவ சொல்லியிருக்கா. இன்றைக்கு அவங்ககிட்ட இல்லன்னு சொல்லியிருக்கலாம். அவ இல்ல என்கிட்ட இது இல்லன்னு சொல்லியிருக்கலாம். அதே ஏசப்பா சீஷர்கள் கிட்ட போவாங்க, சொல்லுவாங்க புசிக்கு ஏதாவது இருக்குதா? சீஷர்கள் சொல்லுவாங்க, இல்ல எங்க கிட்ட எதுவுமே இல்ல, எங்க கிட்ட சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சவுலும் ஜோனதானும் அவங்க இதுல இருக்கும்போது அவங்க கிட்டதான் அவங்க கிட்டதான் ஆயுதம் இருந்துச்சு. மற்ற 1000 பேருக்கு ஆயுதம் இருக்கும்ல, அவங்க கிட்ட ஆயுதம் இல்ல. இது மாதிரி இல்ல நிறைய இடத்துல எல்லாரும் சொல்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவரே இந்த மண்ணாயே சாப்பிட்டு போயிட்டு எங்களுக்கு பகைச்சு போயிட்டு நாங்க இது சாப்பிடவே இல்லை, அங்க இருந்தா எங்களுக்கு கீரை கிடைக்கும், எங்களுக்கு இது ஃபிஷ் கிடைக்கும், மட்டன் கிடைக்கும், அந்த மாதிரி சாப்பிடுவோம் நாங்க. ஆனா இங்க ஒரே மண்ணா தான் சாப்பிடுறோம், என்கிட்ட இல்ல. அப்ப இயேசுவா சொன்னாங்க, உங்க வீட்டுல ஆசீர்வாதம் வேணுமா? உங்க தேசத்துல இன்றைக்கு ஆசீர்வாதம் வேணுமா? இந்த 7 கண்ட்ரீஸை நீங்க தோக்கடிக்கணும். அந்த 7 கண்ட்ரீஸ் என்னன்னா, ஏத்தியர், ஏவியர், எபூசியர், எமோவியர், கானானியர், கிர்காசியர், பெர்சியர், இந்த 7 கண்ட்ரீஸை நீங்க டிஃபீட் பண்ணணும். நம்மளும் இந்த வாழ்க்கையில நம்மளுக்கு என்ன சந்தோஷம் வேணும்னா, நம்மளுக்கு இந்த இல்ல இந்த பிரச்சனை மாறனா நம்ம வாழ்க்கையில நம்மளும் நம்மளோட எனிமீஸ் எல்லாம் தோக்கடிக்கணும். நீங்க நினைப்பீங்க, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க என் கூட சண்டை போடுவாங்க, இவங்க என்கிட்ட இதுக்கு சண்டை போடுவாங்க, அதுக்கு சண்டை போடுறாங்க, இடத்துக்கு சண்டை போடும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நீங்க அப்படி சொல்லலாம், இவங்கதான் இருப்பாங்க. நீங்க சொல்லலாம், இந்த என் ஃப்ரெண்டு தான், என் ஃப்ரெண்டே இப்படி மறுதளிக்கிறா, இல்லன்னா இவங்க தான் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்லன்னா உங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா, ஏன்னா இல்ல உங்க அந்த எனிமீஸ் எங்க, உங்க உள்ளத்துல இருந்து தான் எனிமீஸே வருது, உங்க ஹார்ட்ல இருந்து தான், உங்க உள்ளத்துல இருந்து தான் உங்க எனிமீஸே வருது. ஆங்கர், உங்க வாழ்க்கையில இருந்து ஜெலசி வருது, பிரைட் வருது, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வருது. அது மாதிரி உங்க வாழ்க்கையில நிறைய அந்த மாதிரி ஒரு பாவங்கள் இருக்குல்ல, அந்த பாவம் தான் உங்களுக்கு எனிமி. அந்த பாவத்தை தான் நீங்க தோக்கடிக்கணும். அந்த பாவத்தை நீங்க தோக்கடிக்கும் போது ஏசப்பா உங்களுக்கு இருக்குன்னு வருவாரு. இன்றைக்கு அவங்க இந்த பாவத்தை நீங்க தோக்கடிக்கும் போது அந்த கானானியர் ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அந்த கானானுக்கு நீங்க போக முடியலாம். நீங்க அந்த பாவத்தை நீங்க தோக்கடிச்சிட்ட பிறகு செல்ஃப் கான்ஃபிடென்ட், ஆங்கர், அந்த மாதிரி கோவம், அந்த மாதிரி நீங்க எல்லா பாவத்தையும் நீங்க தோக்கடிக்கும் போது நீங்க கானானியில் உள்ள ஆசீர்வாதத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். கானான்ல இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கலாம். பாலும் தேனும் ஓடுற அந்த ஆசீர்வாதம் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு குடும்பத்தை ஒரு வேலை உங்களுக்கு நடத்த தெரியாது, மாமியார் அவங்களுக்கு நீங்க சண்டை போடுவீங்க, உங்களுக்கு நடத்த தெரியாது, அப்படி இருந்தா கூட போக முடியாது. இது எல்லாம் நீங்க தோக்கடிச்சிட்டு, இந்த பாவம் எல்லாம் தோக்கடிச்சிட்ட பிறகு நீங்க கானான்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு போலாம். நீங்க அதுக்கு போலாம். இயேசுவிற்கு இந்த இல்ல நீங்க சொல்ற ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி வைப்பாரு. இல்லன்னா என்ன இல்ல
இன்னைக்கு உங்க வீட்டுல ட்ரபிள் இல்லை. இன்னைக்கு முதல்ல ஏசப்பா என்ன சொன்னாங்க? ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு முதல்ல சொன்னாங்க. இன்றைக்கு ஏசப்பா அவனுக்கு ஒரு பிள்ளை கொடுத்தாங்க. இவ்வளவு வருஷத்துக்கு கழிச்சு இன்னைக்கு அவனுக்கு ஒரு பிள்ளை இருக்குது. ஒரு ஈசாக்னு ஒரு பிள்ளை கொடுத்திருக்காங்க ஏசப்பா. அவங்க அந்த சாரிபாத் விட்டோ அவங்க என்ன சொன்னாங்க? என்கிட்ட இது இல்லன்னு. எலியா ஏசப்பா அவங்க இருக்கும்போது எலியா வந்து ஜோம்னும் போது எலியா ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வீட்டுல மாவு எடுக்க அது எண்ணெய் ஊத்த அது வந்துட்டே இருக்குது. அந்த பேதுரும் அந்த சீஷர்கள் என்ன சொன்னாங்க? இல்லன்னு சொன்னாங்க. ஏசப்பா புச்சிக்கு என்ன இருக்குன்னு கேட்கும்போது அவங்க இல்லன்னு சொன்னாங்க. மீன் இல்லன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க கிட்ட மீன் நிறைய வந்துச்சு. ஒரு 153 அந்த மாதிரி அவங்க கிட்ட மீன் வந்துச்சு, நிறைய வந்துச்சு. அவங்க அந்த பாவத்துல இன்றைக்கு அந்த நம்ம உள்ளத்துல இருக்க பாவத்தை இன்றைக்கு நீங்க தோக்கடிக்கும் போது ஏசப்பா நீங்க முதல்ல சொல்லியிருப்பீங்க என்கிட்ட இது இல்ல, என்கிட்ட அது இல்லன்னு. இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல வைக்க போறாரு. ஏசப்பா இன்றைக்கு இல்லன்னு உங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்ற போறாரு. இல்லன்னு ஒரு ஆசீர்வாதமான இது இல்ல இன்றைக்கு மாற்ற போறாரு. இன்றைக்கு அதுக்கு நம்ம ஜெபிக்கிறோம். ஷபலா பாபா இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, நான் உன்னை வாழாக்காமல் இன்னைக்கு நான் உன்னை தலையாக்க, நீ வாழாக மாட்டேன், நான் உன்னை தலையாக்குவேன். இது தாவீது அவ வேற செருப்பில்லாமல ஓடின ஒரு கட்டத்துல அதே இடத்துல அவர் ராஜாய் வந்திருந்தான். இன்னைக்கு ஏசப்பா நீங்க எங்கெல்லாம் தலை குனியற இலக்கு வந்தோ அங்கெல்லாம் தலை உயர்த்த போறாங்க. நீங்க சொல்லலாம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, என்கிட்ட இது இல்ல, என்கிட்ட அது இல்ல அப்படின்னு சொல்லல. ஏசப்பா நீங்க எங்கெல்லாம் இல்லன்னு சொல்லியிருக்கீங்களோ அங்கெல்லாம் இதுக்கு 20 இதுக்கு 100 மடங்கா இருக்குதுன்னு ஏசப்பா இன்றைக்கு சொல்ல போறாரு. ஏசப்பா உங்களுக்கு சொல்ல வைக்க போறாரு. ஒரு ஷபலபலப ரிகடரிகபபப ஒரு ஷபபபரபலப ஒரு ரிகபப ஷபலபப ரிபாக்ரபப ரிபாக்ரபப ஷபலபப ஒரு ரிகபப ஷபபலப ரிகபலப இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் மாற போகுது. இன்னைக்கு இல்லைன்னு ஒரு ஆசீர்வாதம் மாறமா இன்றைக்கு ஆசீர்வாதம் போகுது. இன்னைக்கு ஏசப்பா அவங்க திறந்த வாசல் வச்சிருக்காங்க. இந்த வாசல நீங்க நீங்க அந்த வாசலுக்குள்ள போலாம். நீங்க எவ்வளவுதான் சின்னதா இருந்தாலும் ஏசப்பா இன்றைக்கு உங்களை பெருக செய்ய போறாரு. இன்றைக்கு ஏசப்பா உங்களை வாழாக்காமல் இன்னைக்கு ஒரு தலையாக்க போறாரு. உங்களை கீழாக்காமல் உங்களை மேலாக்க போறாரு. மனுஷங்களே உங்களை கண்மணியில வைக்க போறாரு. யாராலையும் அவ எட்ட கூடாத, துர்மாக்கனால எட்ட முடியாது அந்த அளவுக்கு ஏசப்பா இன்றைக்கு வைக்க போறாரு. இன்றைக்கு அது இல்ல மாற போகுது. உங்க வாழ்க்கையில அது இல்ல, அது இன்றைக்கு மாற போகுது. ரிஷபலபலப ரிகபபப ஆண்டவரே ஏசப்பா ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் முடிக்கும் போது அப்பா எங்க கூட இருங்கப்பா. இந்த இல்லைய மாற்றுங்கப்பா. அப்பா யாராவது உங்க பாவத்தை தோக்கடிச்சு வரும்போது நீங்க அந்த இல்லைய மாற்றுறீங்க. அந்த இல்லைய ஆசீர்வாதமா இல்லையா மாற்றுறீங்கப்பா. இருக்குன்னு சொல்லி வைக்கிறீங்க. வாழாக்காமல் தலையாக்குறீங்க, கீழாக்காமல் மேலாக்குறீங்க. அதுக்கு நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென் ஆமென். அன்பின் பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வசனத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எங்களுக்குள்ள கர்த்தாவே நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும் ஐயா. உம்முடைய வேதம் சொல்லுகிறது, ஆமாண்டவரே அப்பா தகப்பனே நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஐயா இந்த தீமைகளை எங்களை அணுகாதபடி, இந்த சத்துருக்களை எங்களை அணுகாதபடி தேவனாய கர்த்தரை காத்துக்கொள்ளும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.